வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிற சனிக்கிழமைக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்ன மாதிரியான உணவுகள் சேர்த்துக்கலாம், என்ன மாதிரியான உணவுகள் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிற பதிவு தான் முழுசாக பாருங்கள். சனி பகவான் அப்படின்னா நமக்கு ஒரு பயம், ஒரு மனசுக்குள்ள ஒரு என்னப்பா 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, சனிக்கிழமை அப்படின்லாம் சொல்லி ஒரு பயம் இருக்கும் பாருங்கள். அந்த பயமே வேண்டாம் இனிமேல் நமக்கு. ஏன் தெரியுங்களா? சனி பகவான்றவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. நம்ம அடுத்தது சேர்த்துக்கிறோம். சனியை போல் கெடுப்பார் சனி பகவான் யாரையும் கெடுக்க மாட்டார். எந்த கிரகமும் யாரையும் கெடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்லது தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சனி பகவான் என்னென்னா நமக்கு கிளென்சிங் பண்ணக்கூடியவர். அதாவது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை சுத்தப்படுத்த கிளீனிங், நம்ம எனர்ஜியில் இருக்கக்கூடிய சுத்தப்படுத்த கிளென்சிங். சனி பகவானோட வேலையை நமக்கு கிளென்சிங் பண்ணக்கூடியவர். அதனால் சனிக்கிழமை எடுத்துக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் மைல்டான லைட் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. புளிப்பு காரம் அதிகமாக சேர்த்துக்காத உணவுகளை எடுத்துக்கோங்க. முக்கியமாக நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடிய ஈவன் முட்டை கூட நான் வெஜிடேரியன் தாங்க. அதையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி சாப்பிட்றத. சரிங்களா? புளிப்பு உணவுகள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. இன்னொன்று, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கருப்பு கலர் ட்ரெஸ், நார்மலாக கருப்பு கலர் ட்ரெஸ் மற்ற நாளில் போட வேணாம்னு சொல்லுவாங்க. சனி பகவான் எனக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் ஆர் டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சிலருக்கு கேள்வி இருக்கும், எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, எனக்கு சனி உக்ரமாக இருக்காங்க, இல்லை சனி பகவான் எனக்கு சரியில்லை, பாதகமாக இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டால் நீங்கள் லைட் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப டார்க் கலர் போட்டால் தான் அந்த கிரகத்தோட நினைஞ்சு அபரிதம் செம்மையாக இருக்கும். அப்போ லைட் ப்ளூ கலர் ட்ரெஸ், லைட் பிளாக் கலர், லைட்டாக கிரே மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் எனர்ஜி பாதகத்தை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்லதை கிளென்சிங் எதை பண்ணுமோ அதை மட்டும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கர்மாவை கிளியர் பண்ணி விட்டக்கூடிய நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யக்கூடிய விஷயமாக நடக்கும் நமக்கு. அதனால் இந்த கலர் ட்ரெஸ் போடுங்க. சரி, சனிக்கிழமை அன்னைக்கு சிகப்பு கலர், சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க, சிகப்பு கலர் உணவுகள் தவிர்ப்பது நல்லது. சில சமையலுக்கே என்ன பண்ணுவாங்க, காஞ்ச மிளகாய், பட்டை மிளகான்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுவே சிகப்பு கலராக இருக்கும். அந்த மிளகாய் சிகப்பு கலர் மஞ்சள் தூள் இருக்குது பாருங்கள், மிளகாத்தூள். அந்த மிளகாத்தூளை தவிர்ப்பது கொஞ்சம் சிறந்தது. அதுக்கு மேலே வேறு என்னங்க பண்ணலாம், மிளகு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான உணவுகளை அன்றைக்கி செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா சிகப்பு கலருங்க செவ்வாய் எனர்ஜி. செவ்வாயும் சனி பகவானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி சூரியனும் சனி பகவானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான நிற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அன்றைக்கி அந்த கலர், அது ரிலேட்டடான கலர் ட்ரெஸ் போடுறதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் ரொம்ப நல்லவர். இன்னொன்று, சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. சனி பணம் தனி போகாது. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும்னு அர்த்தம். அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை செய்யலாம். புதுசாக ட்ரெஸ் வாங்கலாம், சாதாரணமாக ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில் போய் புது ட்ரெஸ் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். புதுசாக நகை வாங்கலாம், புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கலாம், வாங்கின நகை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு எப்படிங்க பணம் வரும்லாம் கேள்வி கேட்காதீங்க. திரும்ப நடக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் எங்கேருந்து வந்து சேருமோ அங்கேருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சனிக்கிழமையாட்டையும் சண்டை போடாதீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நடக்கும், மறுபடியும் சண்டை உருவாகிக்கிட்டே இருக்கும், பெரிய பிரச்சனைகளாக கூட மாறும். அப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தாராளமாக நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் சனிக்கிழமை அன்னைக்கு செஞ்சால் திரும்ப திரும்ப நடக்கணும். நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்க வேண்டிய இன்னொரு சில விஷயங்கள் சொல்லட்டுங்களா? தியானம் செய்யுங்க, தவம் செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுறது, அப்புறம் நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக தானம் செய்கிறது. இதெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு நடக்கணும். நம்ம ஒரு நாள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அப்படியே வாழ்க்கை முன்னேறும். தினமும் மெடிடேஷன் பண்ணால் வாழ்க்கை முன்னேறும். அது தானம் கொடுக்கறது எப்படிங்க? தினமும் நல்லா கவனிச்சுக்கோங்க. தானம் நம்ம நிறைய கொடுக்கறதுக்கு நமக்கு பொருளாதாரம் தேவை. அந்த தேவையான பொருளாதாரம் இருந்தால்தான் நம்மளால் தானமே கொடுக்க முடியும். தானம் கொடுக்கறதுக்கு நம்ம நினச்சி சனிக்கிழமை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தானம் கொடுக்கறதுக்கு என்ன பொருளாதாரம் தேவை அவ்வளோ நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அது பயங்கர பெரிய சூட்சமம் அது அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ நீங்கள் தியானம் செய்கிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா தினமும் நடக்கும், அடிக்கடி நடக்கும். அப்போ உங்களுக்கு தானே நல்லது. அப்போ தியானம் செய்கிறதும் தவம் செய்கிறது, இல்லை பொருளாதாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, உதவி செய்கிறது, தானம் செய்கிறது எல்லாமே நீங்கள் செய்ய நம்ம வாழ்க்கை தான் முன்னேற ஆரம்பிக்கும். அந்த சனிக்கிழமை செய்யறதா திரும்ப திரும்ப நடக்குங்களா? அது திரும்ப திரும்ப நடந்து நம்ம வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தியானம் செய்கிறது, இதெல்லாம் செய்யும்போது சனி பகவான் நமக்கு எக்கச்சக்கமான அருள் கிடைக்கும். சனி பகவான் நமக்கு நிறைய கொடுப்பாங்க. இதில் ஒரு பழமொழி கூட இருக்குது, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். சனி பகவான் நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது.
நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் நினைக்க வைக்கிறது நம்ம வேலை. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது சனி பகவான் நமக்கு கொடுப்பாருன்றதுக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டாம். நம்ம செய்கிறது நம்ம இயல்பாக இருக்கிற போது நமக்கு கிடைக்கிறதும் அவங்க கொடுக்குறதும் நமக்கு அவங்களுக்கு இயல்பாக மாறிவிடும். அதனால் அதை தொடர்ந்து செய்யுங்க. ஸோ இந்த எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முழு முயற்சியோடு இதெல்லாம் செய்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கான பலன் கிடைக்கும். சனி பகவான் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. மனசார மனம் உயர்ந்து அவரை கூப்பிடுங்க. மனம் மகிழ்ந்து அவர் மனம் உருகி அவரை கூப்பிடுங்க. அவர்கிட்ட சொல்லுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். முக்கியமாக எள்ளு சாதம், எள்ளு உருண்டை இதெல்லாம் தானமாக கொடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு. அப்போ 7.5 சனி நடக்குது, இல்லை அஷ்டம சனி நடக்குது, சனி பகவானால் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சனி பகவான் அருளாலேயே அதுவும் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ மொத்தமாக சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக மாற ஆரம்பிக்கும். அப்படி மாறுறதுனால நமக்கு தானே நல்லது. ஸோ இது என்ன சொன்னனோ, எதை தவிர்க்கணும் அதை தவிர்த்து விட்டு எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக மாறி கொண்டு இருக்கிறது. மாற ஆரம்பிச்சிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன். மாறும், சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃப். சரிங்களா? வாழ்க வளமுடன்.